இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களை கொலை பண்றது உங்களுக்கு விளையாட்டா? விளையாட்டுக்கு பேசுவீங்களா? கொன்னுடுங்க. ஆமா மேடம், ஒருத்தன் வந்து ஆளுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல மரத்துக்கிட்ட போயிட்டு தேவியை கடத்த போறோம், கொலை பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்க சொன்னார் மேடம். தேவியா? என்ன சொன்ன? ஆமாங்க மேடம், எங்களை மாதிரி ஒரு 4-5 பேருக்கு பணம் கொடுத்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்பி வச்சாரு மேடம். ஆமா மேடம். டேய், உண்மையை சொல்லுங்கடா. உங்களுக்கு பணம் கொடுத்து எதுக்காக அப்படி பேச சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாது ஏட்டையா. ஆமா கேட்டையா, நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. கிளி உருவத்துல இருக்கிற சூர்யாவை பிடிக்கதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அப்ப தேவியை தேடி டியூஷன் வீட்டு வாசலுக்கு சூர்யா வருவாரு, அதுக்குதான் இப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்களை தூக்கி உள்ள போடுங்க. ஓகே மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். நடங்கடா. ஐயா நடங்கடா. தேவிமா, வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாமா? துர்கம்மா வரனாங்களா என்ன? ஐ துர்காமா, தேவிமா. துர்காமா. துர்கா, நீ இப்ப வந்த? இல்ல, நான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியே நீதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா துர்கா, தேவிக்கு உடம்பு சரியில்லாம 2 நாளா அவ ஸ்கூல் போகல, அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு டியூஷனுக்கு அனுப்பி விட்டேன். சரி சரி, நீ தேவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய்டா. வா சரிம்மா. போலாம். என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க, என்ன விடுங்க. எனக்கே அந்த துர்கா தண்ணி காட்டுறாளா? இப்ப நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. வா. என்ன விடுங்க, ஏய். விடுங்க, என்ன விடுங்க. ஏய், என்ன வாங்குறல்ல. விடுங்க, விடுங்க. போ உள்ள. என்ன விடுங்க, என்ன விடுங்க. உள்ளே கடை. ஹலோ. என் குழந்தை மேல துப்பாக்கி வச்சல, இப்ப உன் குழந்தை என் கையில. டியூஷன்ல இருந்த உன் குழந்தைய யாளுங்க கடத்தி கொண்டு வந்துட்டானுங்க. என் குழந்தை மேல துப்பாக்கி வச்சு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன உன் புருஷனோட பணத்தை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. அப்புறம் உன் குழந்தைய கூட்டு போ. இல்லனா என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட இருக்கிற என் குழந்தைய கொன்னுடுவியா? ஏய், என்ன சிரிக்கிற? குழந்தை மேல உனக்கு பாசமே இல்லையா? நான் குழந்தைய கொல்ல மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு அந்த குழந்தை வேண்டாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய் ஏய் ஏய், அந்த குழந்தைய கூட்டு வாங்கடா. போங்கடா. வாடா. ஐயோ பாபுடா, போடா போடா போடா. ஐயோ 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 பாபுயா, ஓடியா ஓடியா. என்ன நம்புங்க, நான் தான் உங்க மனைவி துர்கா. சூர்யா, இங்க பாருங்க, நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நாகஜோதி இல்ல, துர்கா தான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய நான் இதுவரைக்கும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. நம்ம தேவி அம்மா சூர்யா இங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நீங்க இல்லாம தேவி அம்மாவுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஜுரத்துல கூட சூர்யான்னு முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா, வர பௌர்ணமி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் சித்தர்கிட்ட பேசிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு கிளி உடலுக்குள்ள இருக்கிற உங்க உயிரை பூஜை செஞ்சு வெளியே எடுத்து
பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்க உடலுக்குள்ள செலுத்த போறேன். அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடுவீங்க. சூர்யா, பௌர்ணமி வரைக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம இங்கே பத்திரமா இருங்க. எக்காரணத்து கொண்டும் ஒருவேளை நானே வந்து கூப்பிட்டாலும் நீங்க நம்பி வராதீங்க. பௌர்ணமிக்கு இந்த ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் கழிச்சு அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சித்தரோட உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இதுக்கிடையில நானும் உங்களை பார்க்க வர மாட்டேன், நீங்களும் என்ன பார்க்க வர வேணாம். அப்பதான் அந்த நாகஜோதிக்கு டவுட் வராது. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவனை அழைச்சிட்டு வா. அன்னைக்கு நான் சிறப்பு பூஜை செஞ்சு கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிரை மறுபடியும் அவரோட உடலுக்குள்ளேயே அனுப்பி வச்சு பழையபடி உன்னுடைய சூர்யாவா மாத்துறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த கிளி உருவத்துல இருக்கிற என் கணவர் கிட்ட சொல்லிட்டேன். நல்லதுமா. எப்படியாவது கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற என் கணவரோட உயிரை அவரோட உடலோட சேர்த்து வச்சிருங்க சாமி. சேர்த்து வச்சிடுறேம்மா. அதுக்கான சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு அம்மன் அருளால சேர்த்து வச்சிடலாம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அதை சாதாரணமா செஞ்சு முடிச்சிட முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? உன் கணவன் உயிரை உடல் மாற்றம் செய்யறதுக்காக செய்யற சிறப்பு பூஜை மத்த பூஜை மாதிரி இல்லம்மா. அந்த பூஜையை செய்யறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் கடைபிடிச்சு பூஜையை முடிக்க எனக்கு 2.5 நாளிகை நேரம் தேவைப்படும். அதாவது 1 மணி நேரம் பூஜை நடக்கணும். சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். பூஜை ஆரம்பிச்சு முடிக்கிற அந்த 2.5 நாளிகை, அதாவது 1 மணி நேர பூஜைக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. சரிங்க சாமி. பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா உன் கணவனோட உயிர் உடல் மாற்றம் நடக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க சாமி, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நல்லதுமா. பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் உன் கணவனோட உயிர் கிளிக்குள்ள இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. சரிங்க சாமி, அத நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சாமி. நல்லது. அம்மா தாயே, இந்த பொண்ணு செய்ய போற பூஜை நல்லபடியா நடக்கணும்.